டாக்டர், நான் பேசின பேச்சு ஏற்கனவே கடந்த காலங்களில் தேர்தல் காலத்தின் போது ஏஐ மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தன்னுடைய பேச்சை திரித்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. இப்போதும் அதையே செய்திருக்கிறார்கள். அவமதிக்கக்கூடிய வகையில் அப்படியெல்லாம் எதுவும் நான் பேசவில்லை அப்படிங்கிறது உள்துறை அமைச்சருடைய விளக்கம். பொதுவாக இந்த பிரச்சனை நாடு முழுவதும் வெடித்திருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் நடந்து வருகிறது. இந்த பிரச்சனை பூதாகரப்படுத்தப்படுகிறதா அல்லது உண்மையிலேயே உள்துறை அமைச்சர் அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அப்படி அந்த அவையில் பேசி இருக்க கூடாதா? உண்மையாகவே உள்துறை அமைச்சர் என்கிற மிகப்பெரிய பதவியை வைத்தவர் நாட்டினுடைய நிலைமையை சட்டத்திட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரி, அப்படிதான் சொல்லணும். அவர் இல்லாம எதுவுமே நடக்கிறது. ரெண்டு விரல் தான். மோடி என்பவரும் மோடி என்கிற மிகப்பெரிய ஆளுமையும் அமித்ஷா என்கிற ஆளுமையும் தான் இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார்கள். அதுதான் முக்கியம். சரி, அப்போ இது போன்ற பேச்சுக்கள் அவர் பேசி இருக்கவே கூடாது. எப்படின்னு ரெண்டு விதத்துல நம்ம பாக்குறோம். அம்பேத்கர் என்கிற வார்த்தை அது ஒரு பொருள் பெயர் அல்ல, ஒரு பொருளை குடிக்கக்கூடிய பெயர் அல்ல. அது என்ன பெயர் என்றால் ஒரு கருத்தியல் பெயரை தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்ப எந்த விதமான கருத்தியல் பெயர் அப்படி என்றால் சமத்துவம் என்கிற வார்த்தைக்கு மறு புரிதல் அது அம்பேத்கர். சமூக நீதி என்கிற கருத்தியலுக்கு மறுபெயர் அம்பேத்கர். சரி, சாதிய கொடுமை அடக்குமுறைக்கு மறுபெயர் தான் அம்பேத்கர். எங்கெங்கெல்லாம் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறதோ சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒடுக்குமுறை, அதற்கு மாற்றாக அம்பேத்கர் என்கிற பெயரை பயன்படுத்தலாம். இதுதான் பொதுவான புரிதல். இப்ப அமித்ஷா பேசிய பேச்சு ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு, எல்லா கட்சிகளும் பொதுவாக இந்திய மக்கள் அனைவருமே கொதிச்செழுந்திருக்கிறாங்க. பொதுவா பாக்குறது என்ன, அமித்ஷாவினுடைய மனதில தான் இது இருக்குது. அவருடைய உண்மையான மனநிலை என்பது அம்பேத்கர் வெறுப்பு. அவருடைய உண்மையான மனநிலை என்பது மூன்று மனநிலை. இந்து ராஷ்டிரா, சாவர்கர், மூன்றாவது இந்தி மொழி என்கிற மூன்று மனநிலை உள்ளடக்கக்கூடிய மனநிலை. அம்பேத்கர் பற்றி அவருடைய எண்ணம் இப்ப வெளியே வந்துருச்சு. இதுதான் உண்மையான முகம். பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பொதுவாக நினைக்கக்கூடிய ஒரு புரிதல். நீங்க நினைக்கிறீங்க, நாங்க எடுத்துக்கிறோம். நான் நினைக்கிறேன், எடுத்துக்கிறேன். பொதுவா இன்னொரு புரிதலும் இருக்கு. இதுதான் முக்கியமான புரிதல். இந்த புரிதல் தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க நான் நினைக்கிறேன். என்ன புரிதல் அப்படின்னா, ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு. அதாவது அவருடைய நிலைப்பாடே இதுதான். என்ன நிலைப்பாடு என்றால் அம்பேத்கரை எதிர்ப்பது என்கிற நிலைப்பாடு. பிஜேபி RSS ரெண்டு விதமான பேச்சுகள் இருக்கு. ஒன்னு பப்ளிக் ஸ்கிரிப்ட், ஒன்னு பர்சனல் ஸ்கிரிப்ட். ரெண்டு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க எப்பவுமே. அவங்களுடைய அந்த இயக்கத்தினுடைய நடைமுறைய ரெண்டு ஸ்கிரிப்ட். இந்த பப்ளிக் ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பர்சனல் ஸ்கிரிப்ட் தெரியாது. அப்ப பர்சனல் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா, அம்பேத்கரை எதிர்ப்பது, அம்பேத்கரை ஒழித்து கட்டுவதுதான் பர்சனல் ஸ்கிரிப்ட். அப்போ அந்த பர்சனல் ஸ்கிரிப்ட் ஏன் வெளியே சொல்லணும் அப்படின்னா, அந்த பர்சனல் ஸ்கிரிப்ட் இப்போ ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, புரியாம சொல்லிட்டாரு, 75 வருட ஆட்சிக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியாம வந்துருச்சு என்பது அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது திட்டமிடப்பட்டு வந்த வார்த்தை என்றுதான் நினைக்கிறேன். அப்ப திட்டமிடப்பட்டு வந்த வார்த்தை யாருக்கான வார்த்தை அப்படின்னு ஒரு புரிதல். இது யாருக்காக சொல்றாரு அப்படின்னா, அந்த பாலிடிக்ஸ உள்வாங்கி இருக்கக்கூடிய ஹார்ட்கோர், அதாவது மிக தீவிரமான பக்தர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய வார்த்தை. ஏன் அது சென்றடையணும் அப்படின்னா, ஆல்ரெடி முன்னதாகவே கூர்முனை தீட்டப்பட்ட ஒரு ஆயுதம் இன்னும் கூர்முனையாக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு மக்கள், ஒரு கூட்டத்திற்கு ஒரு ஆறுதலையும் உத்வேகத்தையும் தருது, அவர்களை எழுப்புகிறது. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு மிலிட்டன்ட் பேஸ உருவாக்குறாங்க. அதுதான் தட் இஸ் கால்ட் தி ஸ்ட்ராங் மிலிட்டன்ட் பேஸ். அது எந்த விதத்துல அந்த மிலிட்டன்ட் பேஸ் உதவும் அப்படின்னா, பல விதத்துல அந்த மிலிட்டன்ட் பேஸ் அவங்களுக்கு உதவும். இது ஒண்ணு. அவர்களுக்கு தெரியாதா, ஒரு சமூகவாதிகள், எதிர்கட்சிகள், அம்பேத்கரியவாதிகள், பொதுவுடைமைவாதிகள், இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும் தெரியாதா?
தெரியும். ஏனால் அந்த தெரிகிற நெருப்பை அணைப்பதற்கு அந்த நெருப்பை தலித்துகள் மத்தியிலும் மத்தியில் இருக்கக்கூடிய சமூகவாதிகளுடைய மத்தியிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கு. அதை அணைப்பதற்கு திட்டங்கள் ரெடியா இருக்கு. என்ன திட்டம்? 2 மினிஸ்டர் பதவி, கேபினெட் மினிஸ்டர் பதவி, 2 கவர்னர் பதவி, இது போன்ற திட்டங்களை வச்சு கொடுத்துட்டோம்னா நெருப்பு அணைஞ்சிரும். அந்த நெருப்பை அணைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் தி ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவாங்க. ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, வீடு ஒண்ணு எரியுதுன்னு வச்சுங்க, வீட்டை எரிய வச்சிடுறது. வீட்டை எரிஞ்ச உடனே அந்த வீட்டை அணைப்பதற்கான திட்டங்கள் போடுவாங்க. ஆனால் உண்மையாலுமே என்ன அப்படின்னா, வீட்டை அணைப்பது அவர்கள் திட்டம் அல்ல, வீட்டை அழிப்பதுதான் திட்டம். இதற்கு பெயர் தான் ஃபயர் ஃபைட்டிங். இந்த ஃபயர் ஃபைட்டிங் மோடஸ் ஆப்பரண்டி அப்படிங்கிறது இது போன்ற விஷயத்துல தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நாடு ஃபயரா இருக்குது, ஃபயரை அணைப்பதற்கு திட்டங்கள் ரெடி. எதற்காக அந்த ஃபயர் என்பது அதனுடைய உள்ள அர்த்தம் புரிதல். இது போன்ற ஒரு ஆங்கிள் தான் இது நடக்குது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஓகே 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 ஓகே